अस्मद्गुरुभ्यो नमः। हरिः ओम्। वषट्ते विष्णवास आकृणोमि तन्मे जुषस्व क्षितिविष्टाहव्यं वर्धन्तु त्वा सुकृतयो गिरो मे यूयं पात स्वस्तिभिः सदा नः। हरिः ओम्। श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि उपवीतिनमूर्ध्वपुण्ड्रवन्तं त्रिजगत्पुण्यफलं त्रिदण्डहस्तं शरणागतसार्थवाहमीडे शिखया शेखरिणं पतिं यतीनां तस्मै रामानुजार्याय नमः परमयोगिने यश्रुतिस्मृतिसूत्राणाम् अन्तर्ज्वरमशीशमत् सम्यङ्न्यायकलापेन महता भारतेन च उपबृंहितवेदाय नमो व्यासाय विष्णवे। जयत्याश्रितसन्त्रासध्वान्तविध्वंसनोदयाः प्रभावान् सीतया देव्या परमव्योमभास्कराः सन्तः श्रीरङ्गपृथ्वीश चरणत्राणशेखराः जयन्ति भुवनत्राणपदपङ्कजरेणवाः। அடுத்தது ஆறாவது ஸ்லோகம். ராமாஜ்ஞயா பரவதி பரிகிருஹ்ய ராஜ்யம் ரத்னாசனம் ரகுகுலோச்சிதமாஶ்ரயந்தி शुद्धां पदावनि पुनर्भवती वितेने स्वातन्त्र्यलेशकलुषां भरतस्य कीर्तिं रामाज्ञया परवती परिगृह्य राज्यं रत्नासनं रघुकुलोचितमाश्रयन्ती शुद्धां पदावनि पुनर्भवती वितेने स्वातन्त्र्यलेशकलुषां भरतस्य कीर्तिम्. அற்புதமான ஸ்லோகம். நம்ம சித்தாந்தத்தில் எப்படியானால் இந்த ஜீவாத்மாவே பெருமாளுக்கு சேஷபூதன், அதே மாதிரி பாகவதாளுக்கும் சேஷபூதன். தொண்டர் 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 அவளுக்கும் கீழே 7 நிலைப்படியாக அவளினுடையதான தாச பிருத்தியஸ்ய பிருத்திய இத்தின்னு சுவாமி தன்னுடைய இதில் ஸ்தோத்திர ரத்னத்தில் ஆள வந்தார் காண்பிக்கிறார். அப்போ நாம் பாகவதாளுக்கு பாரதந்திரியம், பாகவதாள் இட்ட வழக்காயிருத்தல் அப்படிங்கிறது முக்கியம். பெரியவாள், அதான் பெரியவாள்லாம் பாகவதாள், பெருமாள் ஈட்ட வழக்காக இருக்கணுங்கிறது ஜீவாத்மாவினுடைய ஸ்வரூபமே. அது மாறித்துன்னா அது நிறைய தோஷத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது அது நமக்கு ஸ்வரூபம் அன்று அப்படிங்கிற காரணத்தினால இந்த ஸ்லோகத்தில் அந்த தாத்பரியத்தை வச்சுண்டு காண்பிக்கிறார். என்ன காண்பிக்கிறார்? பரதாழ்வான் ஊரில் இருக்கக்கூடியதான பெரியவாளை விடுங்கோ, அவள் அம்மா வரம் கேட்டா, என்னுடையதான பையன் ராஜ்யத்தை ஆளணும்னு கேட்டா. ராஜா துக்கித்தனாக இருந்தாலும் ஆளட்டும்னு வேறு வழி இல்லாமல் சத்தியபத்தனாக கொடுத்தான். இப்போது அம்மாவினுடைய ஆக்ஞை கைகேயி, தசரதன் அப்பாவினுடையதான ஆக்ஞை பரதன் ராஜ்யத்தை ஆள வேண்டும் அப்படிங்கிறது. அதை பெருமாளும் இசைந்தார். அவர் அதனால் அதை கொண்டு, அந்த வச்சனத்தை கொண்டு இவர் காட்டுக்கு கிளம்பி ஆயிடுது. அப்போ இத்தனை பேருடைய ஆக்ஞையும் இருக்க ராஜ்யத்தை பரதன் ஆள வேண்டியது அப்படின்னு இருக்க, பரதன் அந்த ஆக்ஞையை மீறி தான் கொஞ்ச போரம் சுவாதந்திரியத்தை எடுத்துண்டு இல்லை நான் ஆளமாட்டேன் அப்படின்னு வார்த்தைகள் சொன்னான். இந்த ராஜ்யத்தை நான் ஆளமாட்டேன், இது என்னுடையதன்று, இது பெரியவனான அண்ணாவினுடையதுன்னு சொன்னான்.
அப்போது அவன் ஒரே வார்த்தையில், நான் ஆளமாட்டேன்னு சொன்ன ஒரே வார்த்தையினால் பெரியவாளினுடைய அப்பா அம்மாக்களினுடையதும் அண்ணாவினுடையதுமான வார்த்தைகளை மீறி சுவாதந்திரியத்தை பற்றி கொண்டு அவனுக்கு தோணின போக்கில் ஆளமாட்டேன்னு சொன்னான். இது ஒரு தோஷமாகத்தான் பார்க்கணும். அப்போது அது ஒரு விதமானதான தோஷம். ஆனால் அது என்ன ஆயிடுத்துனார், லோக்கத்தில் இருக்கிறவாளெல்லாம் அதை கொண்டாடினான். ஏண்டான்னார், இவன் ஆளமாட்டேன்னு சொன்னால் ராமன் திரும்பி வரத்துக்கு அது காரணமாகுமே அப்படிங்கிறதுனால மக்கள் எல்லாம் அவனுடையதான சுவாதந்திரியத்தை கூட, பெரியவாளினுடைய வார்த்தையை மீறி தன் போக்கிலே இருத்தல் அப்படிங்கிறத கூட கொஞ்சம் போகிறோம் அதை ஏற்றுக்கொண்டார்கள். ஆனால் மறுபடியும் ராமன் ராஜ்யத்தை ஆளமாட்டேன், ராமன் கிட்ட வரான், ராமன் ராஜ்யத்தை ஆளணும்னு சொல்கிறான், அவன் ஆளமாட்டேன்னு சொன்னான். அவன் அங்கேயும் சுவாதந்திரியத்தை பெற்றுக்கொண்டிருந்தான். அப்போ நாட்டு மக்களுக்கெல்லாம் ஒரு க்ஷணம் தோணியிருக்கும், என்னடா அது ராஜ்யத்தில் அண்ணாவும் மாட்டேங்கிறான், தம்பியும் மாட்டேங்கிறான், அப்போது ராஜ்யம் ராஜா இல்லாமல் போயிடுத்துன்னா அராஜகமாக ஆகிடும். அராஜகம் அப்படின்னா தமிழில் ரொம்ப அராஜகமாக இருக்குன்னாக்கா ரொம்பவும் அநியாயமாக இருக்குதுன்னு அர்த்தத்தில் வச்சுட்டுருக்கோம். அராஜகமாக இருக்குன்னா ராஜா இல்லாமல் இருக்குன்னு அர்த்தம். அதுதான் காளிதாசன் காண்பிக்கின்ற பொழுது மற்றவர்களினுடைய எதிரிகளினுடையதான ரந்தரான்வேஷண தக்ஷாணாம் த்விஷாம் ஆமிஷதாம் யயௌ ஏன்னர் விப்ரோஷித குமாரம் தத் ராஜ்யம் அஸ்தமிதேஸ்வரம். காட்டுக்கு அனுப்பப்பட்ட இளவரசனை கொண்டது, இறந்து போன ராஜாவை கொண்டது அந்த தேசம் இப்போது. அதனால் அது ரந்தரான்வேஷண தக்ஷாணாம் த்விஷாம் ஆமிஷதாம் யயௌ, எதிரிகளுக்கெல்லாம் அது சுலபமாக அடிக்கக்கூடியதாயிற்று அப்படின்னு சொன்னான். அப்போ இந்த தேசம் எந்த இடத்துல ராஜா நாயக்கன் தலைவன் நேதா இல்லையோ அந்த இடத்துல ஒருத்தர் போகிற போக்குல இல்லாத காரணத்தினால் அங்கே நியாயம் போய் அந்நியாயம் தலைவிரித்தாடுங்கிற காரணத்தினால அராஜகம், ராஜாவா இல்லாத தேசத்தில் அந்நியாயம் வந்துடுங்கிறதுனால தமிழில் அராஜகமாக இருக்குங்கிறதே, அதாவது அந்நியாயங்கிற அர்த்தத்திலேயே வந்துடுது. அப்போ ராமன் ராஜ்யத்தை எடுத்துக்கோன்னு சொன்ன பொழுதும் வனத்தில் மாட்டேன்னு சொன்னான். அங்கேயும் அவனுடையதான சுவாதந்திரியத்தை அவலம்பித்து கொண்டு பெரியவா சொன்னதை கேட்காமல் இருந்தான். அப்போது ராமன் வேறு வழி இல்லாமல் பாதுகையை இவன் கேட்டான்கிறதுனால பாதுகையை ஆள்வதற்காக கொடுத்தான். இந்த பாதுகையை இப்போ பாருங்கோ, பரதன் தனக்கு அப்படின்னு பெரியவா கேட்டு வைத்திருக்கிறதும் ராமன் கொடுத்திருக்கக்கூடியதை மாட்டேன்னு சொல்லி பாரதந்திரியமாக இருக்க வேண்டியதான பரதன் பாரதந்திரியத்தை விட்டு சுவாதந்திரியமாக தன் மனசு போனபடி ஏற்றுக்கொள்ள மாட்டேன்னு சொன்னான். ஆனால் அது கொஞ்சம் போகிறோம் தோஷத்தை ஏற்படுத்துமே. ஆனால் இப்போது காட்டில் நான் ராஜ்யத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டேன், அதனால் நீங்களும் வந்தாகணும், அவரோ வரமாட்டேங்கிறார், சத்யாத்து அவர் அப்பாவை சத்யாத் குரும் அலோபயன்னு வரமாட்டேங்கிறார் அண்ணா அப்படின்ற பொழுது பாதுகையை நீங்கள் அனுப்பி வையுங்கோள், உங்களுடைய ஸ்தானத்தில் பாதுகை இருக்கட்டும்னு சொன்னான். அப்போது ராமன் பாதுகையை நியமித்தான். தன்னுடையதான தேசத்தை ஆள்வதற்காக பாதுகையை அவன் ஆக்ஞை பண்ணான். இப்போ என்னன்னா, ரகுவம்சத்திலேயே பிறந்தவன் பரதன், அவனே வேண்டான் இருக்கான். ஏண்டான்னாக்க இது பரிவேத்தாரம் ஆத்மானம் மேனே ஸ்வீகரணாத் புவாஹா, அண்ணா இருக்க நாம் போய் ராஜ்யத்தை ஆள்றதாவது, அண்ணாவுக்கு முன்னாடி கல்யாணம் பண்ணிட்டுதான பரிவேத்திரு தோஷம் தனக்கு வந்துடுமேங்கிறதுனால சூரிய வம்சத்தை சார்ந்தவனான பரதன் வேண்டான்னு சொன்ன பொழுது அந்த வம்சத்தில் தோன்றியவளாய் இல்லாததான எனக்கு, அதாவது பாதுகை நினைக்கிறதான், பாதுகைக்கு எப்படி அதை ஆளலாம்னு அவர் சொன்னார்னா இது நான் மாட்டேன்னு சொல்ல வேண்டாமோ? ஏன்னா நான் அந்த வம்சத்தில் பிறக்கவில்லைன்னு சொல்ல வேண்டாமோ? ராமன் கேட்கிறார், ஆனால் இது சொல்லணுமே, பரதனே அதாவது அந்த வம்சத்திலேயே தோன்றியவன் மாட்டேங்கிறான், நான் எப்படி அந்த வம்சத்திலேயே தோழவில்லையே, பிறக்கவில்லையே, நான் எப்படி ஆளுவேன் அப்படின்னு சொல்லியிருக்கணுமோ இல்லையோ? அது சொல்லலை. உடனே ராமன் கொடுத்தார்
அப்படின்னு உடனே அந்த ராஜ்யத்துக்கு இது அதிபத்தினியாக போய் உக்காந்துருந்தது பாதுகா. இப்போ என்ன ஆயிடுத்துன்னா, இதுவும் பெருமாளுக்கு ராமனுக்கு பரதந்திரியமாகத்தான் இருக்க வேண்டியது பாதுகை. அதாவது பெரியவர் சொல்கிறத கேட்டு தானே நடந்தாகணும். இப்போ ராமன் ராஜ்யத்தை எடுத்துக்கோன்னு சொன்னான், நீ போய் ஆழ்வாயாக என்னுடைய ஸ்தானத்திலே இருந்துன்னு சொன்னான். உடனே இது ஆனா சரின்னு தன்னுடைய பாரதந்திரியத்தினால கொஞ்சம் கூட தன்னுடையதான இச்சையில் போகாமல் அவர் சொன்னார்னு தன்னுடையதான பராதீனமான தன்மை பாரதந்திரியத்தை காண்பித்து கொண்டு அவன் இட்ட வழக்காய் அவன் சொன்னான் அப்படின்னு அது சரின்னுத்து. இப்போது அந்த பாதுகையினுடையதான இந்த செயலால் அதாவது பெருமை, ஏன்னா ராமன் சொன்னதை கேட்டது பரதந்திரமாக இருக்கணும், அது இருந்துடுத்து. அதனால் இது சுவாதந்திரியமாக இல்லாமல் பரதந்திரியமாக இருக்கணும், ராமனுக்கு இட்ட வழக்காக இருக்கிறது பாதுகை, அவன் சொன்னதை தட்டாமல் ராஜ்யத்தை ஏற்றுன்றது. அப்போ தோஷம் பரதன் பேரில் இருக்கணுமேன்னர். பரதனுக்கு ஏற்பட்டிருந்ததான சுவாதந்திரியங்கிறதான ஒரு தோஷம் இருந்ததே, அந்த தோஷத்தையும் இது போக்கித்து. ஏண்டான்னார், அவன் பிடிவாதமாக அவனுடையதான சுவாதந்திரியத்தை பற்றி கொண்டு நான் ராஜ்யத்தை ஆளமாட்டேன்னு சொன்னதுனால தானே இதுக்கு அந்த பாதுகை ராஜ்யத்தை ஏற்படுத்தி கொண்டு பாதுகா ராஜ்யங்கிறதான ஒரு பெரிய பெருமைகள் எல்லாம் வந்தது. அப்போ இதனுடைய பாரதந்திரியம் பரதனினுடைய யாதொரு சுவாதந்திரியம் உண்டோ அந்த சுவாதந்திரியத்தினால வந்திருக்கக்கூடியதான ஒரு கொஞ்சபோரம் ஒரு தோஷம், அதை அந்த சுவாதந்திரியலேஷ கலுஷாம் பரதஸ்ய கீர்த்திம், அந்த கொஞ்சம் போகிற தோஷத்தை கூட புகழாகவே ஆக்கிற்று. அந்த கொஞ்சம் போகிற கலங்கியதானதை கூட மறுபடியும் சுத்தமாகவே ஆக்கியற்று. அவன் சுவாதந்திரியம் கொண்டிருந்தான் சுவாமி, என்ன இருந்தாலும் அவன் சுவாதந்திரியம் கொண்டவன் தானே அப்படிங்கிறதான ஒரு அந்த பரதனுடைய அத்தனை புகழ் அது கொஞ்சம் போகிற ஒரு சின்ன கலக்கம் இருந்ததே, கலங்கி போன மாதிரி. அந்த கலக்கத்தை தெளிவித்து இது பாதுகை ராஜ்யம் பண்ணி அது அவனுடையதான அந்த கலங்கியதான அவனுடைய கீர்த்தியை சுத்தமாக்கிற்று. அதாவது இது நன்னா பரிபாலனம் பண்ணி அது அவனுக்கு புகழை ஏற்படுத்தி கொடுத்தது. பாதுகையை வைத்துக்கொண்டு எப்படி தெரியுமா அவன் இருந்தான், அதுக்கு விதேயமாக இருந்தான்னு எல்லாரும் அவனை கொண்டாடினாலும் இல்லையோ. அப்போது அவனுக்கு பெருமாளிடத்திலே எந்த ஒரு சுவாதந்திரியம் இருந்ததுங்கிற தோஷம் இருந்ததோ அந்த தோஷமாகிறதான கலங்கின அவனுடைய புகழ், அவனுடைய அத்தனை புகழ் அது கொஞ்சம் போகிற கலங்கி இருந்துதான். அந்த கலங்கிய புகழை அவன் பாதுகைக்கு விதேயமாக இருந்தான்கிற காரணத்தினால இது அந்த ராஜ்யத்தை இது ஏற்றுன்றதுனால தானே முடியும். அதனால் அவனுடைய சிறிதே கலங்கியதான கீர்த்தியை இந்த பாதுகையானது மறுபடியும் சுத்தமாக ஆக்கி கொடுத்தது அப்படிங்கிறார். இதுதான் இந்த ஸ்லோகத்தினுடைய தாத்பரியம். ராமாஜ்ஞயா பரவதி பரிகிருஹ்ய ராஜ்யம், ராமனுடையதான ஆக்ஞையினாலே பரவதித்வம் அவனுக்கு வசப்பட்டவளான அவனுக்கு சுவாதந்திரியத்தை பாரதந்திரத்தை கொண்டவளான நீ ராஜ்யம் பரிகிருஹ்ய ராஜ்யத்தை ஏற்றுக்கொண்டு, அதுவும் அந்த ராஜ்யம் எப்படிப்பட்டது, ரகுகுலோச்சிதம் ரகுகுலத்தவர்களுக்குன்னே ஏற்பட்டது, ரத்னாசனம் ரத்னமயமானதான ஆசனமாக இருக்கக்கூடியதான ரகுகுலத்தவர்களாலே ஏற்பாடு அனுபவிக்கப்பட வேண்டியதான ராஜ்யத்தை நீ ராமன் சொன்னான்னு பரிகிருஹ்ய ஏற்றுக்கொண்டு பரவதியாய் நீ ஹே பதாவனி மறுபடியும் சுவாதந்திரியலேஷ கலுஷாம் கொஞ்சம் போகிறோம் சுவாதந்திரிய லேசம் கொஞ்சம் போகிறோம். அவன் எங்கேயுமே சுவாதந்திரியம் கொண்டவன் கிடையாது, பாரதந்திரத்தினுடைய மகாகாஷ்டையில் நிற்கக்கூடியவன் பரதாழ்வான். அந்த பரதாழ்வானுக்கு ஏற்பட்டதான கொஞ்சம் போகிறோம் சுவாதந்திரத்தை அவலம்பித்து கொண்டான்கிறதுனால கலுஷாம் சிறிதே கலங்கி கிடந்ததான பரதனினுடையதான கீர்த்தியை மறுபடியும் மறுபடியும் சுத்தாம் விதேனே பவதி, பாதுகா பிராட்டியே தேவரீர் அவனுடையதான அந்த கலங்கி போனதான அந்த புகழை மறுபடியும் சுத்தமாக்கி கொடுத்தீர் அப்படின்னுது. எல்லாரும் அவனை பாராட்டினாள், கொண்டாடினாள். பாதுகை இட்ட வழக்காகவே இருந்தான். ராமன் விஷயத்தில் அவன் சுவாதந்திரியத்தை பெற்றதுனால தான் பாதுகா விஷயத்தில் அவன் ரொம்பவும் பாரதந்திரத்தை கொண்டிருந்தான்ங்கிறதுனால பரதாய பரம் நமோஸ்து தஸ்மை அப்படின்னு தேசிகன் போல்வார் திருவாக்கிலிருந்து அவதரிக்கக்கூடியதுக்கு காரணமாக இருந்ததுனால அவனுடைய புகழ் நிலை பெற்றது
அப்படிங்கிறத இந்த ஸ்லோகத்தில் காண்பித்தார். இதில் என்ன தாத்பரியம் சாய்க்க வரார் அப்படின்னா, ஒரு சில நேரங்களில் பாகவதாள் லோகத்தினுடைய நன்மைக்காக பெரியவா சொல்லும் பொழுது கொஞ்சம் போகிற சுவாதந்திரியத்தை ஏற்றுக்கொள்ளுதல் தோஷம் இல்லை அப்படிங்கிறது பெரியவாளினுடைய ஆக்ஞைக்கு உட்பட்டு. அதாவது இதுக்கு ஒரு உதாரணம் வேணால் நான் அடியன் பெருமை சொல்கிறேன், இது பெருமை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. அதாவது இன்னொருத்தனுடையதான மனைவியை போய் சேரக்கூடாதாயினும் அம்மா சொன்னாள் அப்படிங்கிறதுனால வியாசாச்சாரியார் அந்த அந்த விசித்திர வீரியனுடையதான பாரியாக்களிடத்தில் போய் சேர்ந்தார் பாருங்கோ, அம்பா அம்பாலிக்காங்கிற வாழ்க்கெல்லாம். அது என்னது? அது அதாவது அதாவது அந்த நேரடியாக அந்த உதாரணத்தை எடுத்துக்கூடாது. பெரியவா சொல்லி லோக்க நன்மையாக இருந்ததுன்னா கொஞ்சம் சரி வழி தப்பி செல்லறது கூட தோஷம் இல்லை அப்படிங்கிறதுக்காக. அது அந்த ஆச்சாரத்தெல்லாம் நம்மால் சொல்ல முடியாது. நாம் யாராக இருந்தாலும் நாம் எல்லாம் அதுக்கு இது தவறுன்னு அறுதிட்டு சொல்ல மாட்டாத நிலையில் இருக்கிறவர்கள். விஷயம் என்னன்னார், பெரியவாள் ஆக்ஞைக்கு உட்பட்டு பெரியவாளினுடையதான வார்த்தைகளை உட்பட்டு கொஞ்சம் போகிறோம் பாகவதாளினுடைய நியமனத்தை மீறி லோக நன்மைக்காக பண்ணுறதுங்கிறது பெரிய தோஷமாக கருத வேண்டாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தாத்பரியத்தை உத்தமூர் சுவாமி காண்பிச்சிருக்கார். இந்த உதாரணங்கள் எல்லாம் இதை ஸ்லோகத்தில் சொன்ன அர்த்தத்தெல்லாம் விட்டு இதை மாத்திரம் பிடிச்சுட்டுறாதீங்கோ. இது இப்படி ஒரு காண்பித்திருக்காள்ங்கிறது பரதனினுடைய சரித்திரத்தினால இங்கே தெரியறதுங்கிறத சுவாமி அபிப்பிராயப்பட்டிருக்காருங்கிறது நம்மளை போல்வாருக்கு இல்லை, பரதன் போல்வார்களுக்கு. ராமாஹ்ஞயா பரவதி பரிகிருஹ்ய ராஜ்யம் ரத்னாசனம் ரகுகுலோசிதமாஸ்ரயந்தி சுத்தாம் பதாவனி புனர்பவதி விதேனே ஸ்வாதந்த்ரியலேஷ கலுஷாம் பரதஸ்ய கீர்த்திம் பௌலஸ்த்ய வீரவதனஸ்தபகாவசானாத் புஷ்பாணி தண்டகவனேஷ்வபச்சேதுமிச்சோः ரக்ஷாதுராம் திருதவதி மணிபாதுகே த்வம் ராமஸ்ய மைथिलसुता சஹிதே பிரச்சாரே பௌலஸ்த்ய வீரவதனஸ்தபகாவசானாத் புஷ்பாணி தண்டகவனேஷ்வபச்சேதுமிச்சோः ரக்ஷாதுராம் திருதவதி மணிபாதுகே த்வம் ராமஸ்ய மைथिलसुता சஹிதே பிரச்சாரே. இது ஒரு அழகான ஸ்லோகம். என்னன்னா, ராமன் ஏதோ அப்பா வரம் கேட்டுட்டது, கைகேயி வரம் கேட்டுட்டா அப்பா கிட்ட, அவனை சத்தியத்திலிருந்து மீறாதவனாக ஆக்குவதற்காக சத்யாத் குரும் அலோபயன்னு விவேஷ தண்டகாரண்யம் பிரத்யேகம் ச சதாம் மனஹான்னு மகாகவி சொன்னார். அப்போது ராமன் காட்டுக்கு போனது என்னமோ இவ வரம் கேட்டுட்டாங்கிறது இல்லை, ராமனுடையதான அந்த பெரிய அபிப்பிராயத்தில் சங்கல்பத்தில் அது இருந்திருக்கு. ஏன்னா அதற்கு முன்னாடி தேவதைகளிடத்தில் சொல்லும் பொழுதே, நான் அந்த ராவணன் உங்களை துன்புறுத்துறான்னு சொன்னீங்களே, அவனை சபாந்தவம் பந்துக்களோட கூட அவனை அடிப்பேன்னு சொல்லியிருக்கார். இதை நிறைவேற்றி கொடுக்கணும், தான் சொன்ன வார்த்தையை காப்பாற்றி கொடுக்கணும். அதுக்காக அவர் போனார், அதுக்காக தான் அவர் காட்டுக்கு போனார். இப்போ லோகத்தில் என்ன கேட்கிறான்னா, ஒருவேளை ராமன் ராட்சசர்களை கொல்லுவதற்காக தண்டகாரண்யம் போகிறான் அப்படின்னு சொன்னால் அதை அவன் இங்கேருந்தே பண்ணட்டுமே அப்படின்னு சொல்லிடுவாளா, ராஜாவா இருந்தே பண்ணட்டுமேன்னு. ஆனால் யாருமே மறுதளிக்க முடியாத மாதிரி என்ன சொன்னா, இல்லை சீதைக்கு தண்டகாரண்யத்தில் இருக்கக்கூடிய புஷ்பங்களை எல்லாம் என்னோட கூட சேர்ந்து பறித்து அனுபவிக்கணுங்கிறதான ஆஸ்தையாக இருக்குன்னு சொன்னானா. அப்போ உடனே எல்லாரும் சீதா பிராட்டி நம்ம ஊருக்கு வந்து சேர்ந்ததான் லக்ஷ்மி இயம் கேகே லக்ஷ்மி ரியம் அமிர்தவர்த்திர் நயனயோகோ அப்படின்னு ரகுணாம் இதனுடைய நிமீனாம் ரகுணாம் ச யத்கிருத்ஸ்னம் கோத்திரமங்களம் அப்படின்னு ஜனகானாம் ரகுணாம் ச யத்கிருத்ஸ்னம் கோத்திரமங்களம் அப்படின்னு அந்த வம்சத்திற்கும் வந்து சேர்ந்த இந்த வம்சத்திற்கும் மங்களத்தை ஏற்படுத்துவதுன்னு
உடனே எல்லாரும் சரின்னு விட்டாளாம். அப்போது தண்டகாவனத்தில் சீதையோட கூட அவன் சஞ்சாரம் பண்ணானே, எதற்காக? தண்டகவனேஷ்வபச்சேத்துமிச்சோஹோ, புஷ்பங்களை அபகரிக்கணும், அதாவது புஷ்பங்களை பறிக்கணுங்கிறதுக்காக போனானாம். ஆனால் அது என்னத்துக்காகன்னார்? வாஸ்தவமான அபிப்பிராயம் என்னன்னார்? பௌலஸ்திய வீரவதனஸ்தபகாவசானாத்ரேதோஹோ, பௌலஸ்தியனாகிறதான வீரன் ராவணன் அவனுடையதான வதனஸ்தபகங்கள், அவனுடையதான புஷ்பங்கள் போன்றதான கொத்து போன்றதான தலை இல்லையா, ஒரு கொத்தென உதிர்த்த திரலோன் அப்படின்னாரோ இல்லையா சுவாமி, அதை அப்படியே இங்கே காண்பிக்கிறார். அத்திரவர கண்முடி பத்தும் ஒரு கொத்தென உதிர்த்த திரலோன் அப்படிங்கிறத வதனஸ்தபகம், அந்த பூவினுடையதான கொத்து, அந்த அவனுடைய முகங்களாகிறதான பூங்கொத்தை அவசானாத்து, அதை அழிக்க வேண்டும்ங்கிறத காரணமாக கொண்டு, அவனுடைய தலைகளை பறிக்க வேண்டும், தலைகளாகிறதான பூங்கொத்துகளை பறிக்க வேண்டும் என்பதை காரணமாக கொண்டு தண்டகவனேஷு புஷ்பாணி அபச்சேத்துமிச்சோஹோ, அதுதான் அவனுடைய பரம உத்தேசியம். அதுக்காக என்ன பண்ணா, தண்டகாவனத்திற்கு போய் அங்கே புஷ்பங்களை பறிப்போம்னு சீதையோட கூட பறிக்கணும்னு நினச்சானாம். புஷ்பாணி தண்டகவனேஷ்வபச்சேத்துமிச்சோஹோ ராமஸ்ய, அப்படிப்பட்டதான ராமன் அவனுடைய மைथिलसुता சகிதே பிரச்சாரே, அவன் அதுக்காக தண்டகாவனம் சீதையோட கூட ஏழிய பொழுது அந்த ராமனினுடைய மைथिलसुता சகிதே, சீதையோடு கூடியதான யாதொரு பிரச்சாரம், காட்டுக்கு செல்லுகை அப்படிங்கிறது உண்டோ, அந்த சமயத்தில் இப்போ ஒரு பெரிய கேள்வி. அவன் அங்கே போகிறான்னா ராஜாவுக்கு வயசாகிடுத்து, ஆற்றுக்கு பெரியவனாச்சே, இவன் தானே அடுத்தது ராஜாவாக இருந்துட்டு ராஜ்யத்தை பரிபாலனம் பண்ணணும், ரக்ஷணம் பண்ணணும். இவன் பாட்டில் இப்படி போகிறேன்னு சொல்கிறானேன்னும் பொழுது, அப்போது ஒருத்தர் அதெல்லாம் இல்லை, நீ உன்னுடையதான சீதையினுடையதான மன எண்ணத்தை நிறைவேற்றுவாயாக, அதன் மூலமாய் ராட்சசர்களினுடையதான வதத்தை முன்னிட்டு தேவதா காரியத்தையும் பண்ணுவாயாக, இங்கே இருக்கக்கூடிய காரியத்தை நாம் பண்ணுறேன்னு ரக்ஷாதுராம் திருத்தவதி மணிபாதுகேத்வம். அப்போது இந்த ராஜ்யத்தை, அந்த ராஜ்யத்தை தாங்குதல் அப்படிங்கிறதான ஒரு பெரிய காரியத்தை நீ எடுத்துக்கொண்டாய் இல்லையா. ராஜ்ய பரிபாலனம் பண்ணுறதுங்கிறதான ஒரு பெருங்காரியம், ஆற்றுல ஒருத்தர் பண்ணுறோன்னா இந்த காரியத்தை அண்ணா பண்ணுறான், இந்த காரியத்தை நான் பண்ணுறேன் அப்படின்னு ஒருத்தர் தம்பி இருந்துட்டு அதை பண்ணுவார் போல இந்த பாதுகா தேவியானவள் இந்த ராஜ்யத்தினுடையதான ரக்ஷணா வியாபாரத்தை தான் எடுத்துக்கொண்டாள் அப்படிங்கிறார் பௌலஸ்தியவீர். அதனால் அவன் ராஜ்யத்திலிருந்து போன பொழுது இந்த ராஜ்யத்தை காப்பாற்றுவதற்காக அவள் இருந்தாள் அப்படின்னு சொல்கிறார். தானே அதனுடையதான ரக்ஷணத்தை பண்ணுறதுக்கு தயாராக இருந்தாள் அப்படின்னு வியாக்கியானத்தில் காண்பிக்கிறார். இந்த தேசத்தை பாதுகா, அதாவது அயோத்தியா தேசத்தை காப்பாற்றணுமானா அதுக்கு சக்தி ஒன்று ராமனுக்கு உண்டு, இல்லையானா அவனுடைய பாதுகைக்கு உண்டு. ராம தத் பாதுகாபியாம் அந்நியத்திர நிருபத்ரவத்தையா ராஜ்ய ரக்ஷண சக்தா நாஸ்தி. இவா ரெண்டு பேரை தவிர வேறு யாராலேயும் இந்த ராஜ்யத்தை உபதிரவம் ஏதும் இல்லாமல் காப்பாற்றுகைங்கிறது முடியாது. அப்படி ராமன் பண்ணக்கூடிய காரியத்தை நன்னா பண்ணினாள் அப்படிங்கிறத காண்பிக்கிறார். அந்த ராஜ்யத்தினுடைய பரிபாலனங்கிறதான அதிகாரத்தை தான் எடுத்துண்டு பண்ணாள். பௌலஸ்திய வீர வதனஸ்தபகாவசானாத் புஷ்பாணி தண்டகவனேஷ்வபனேதுமிச்சோஹோ ரக்ஷாதுராம் திருதவதி மணிபாதுகே த்வம் ராமஸ்ய மைथिलसुता சகிதே பிரச்சாரே. ரக்ஷாதுரம்னு ஒரு பாடம் இருக்குது. ஆனால் ரிக்பூரப்தூங்கிறதான பதங்களில் முடியக்கூடிய சமாசங்களுக்கு அப்புங்கிறதான ஒரு சமாசாந்த பிரத்யம் வைக்கணும். அதனால் உத்தமூர் சுவாமியினுடையதான அபிப்பிராயம் ரக்ஷாதுராம். ரக்ஷாதுராம் இது சமாச பிரத்யாந்த பாட்டையேவ சமீச்சீனஹான்னு சாய்ச்சிருக்கார். அதனால் ரக்ஷாதுரம்ங்கிறத காட்டிலும் ரக்ஷாதுராம்ங்கிறது சரியாக இருக்குமோன்னு
அப்படியும் ஒரு பாடம் இருக்குது. ரக்ஷாதுரம்னு இருந்தாலும் சரி, ரக்ஷாதுராம்னு ஒரு பாடம் இருக்குது. ரக்ஷாதுராம் திருத்தவதி மணிபாதுகே த்வம் ராமஸ்ய மைதிலசுதா சஹிதே பிரச்சாரே. அடுத்தது காண்பிக்கிறார். இன்னொரு அர்த்தம் கூட இங்கே தோன்றது. காட்டுக்கு ராமன் போன பொழுது, சீத்தையோடு போன பொழுது ரக்ஷாதுராம். இப்போது இங்கே தேசத்தினுடைய ரக்ஷாதுராம்னு இங்கே இல்லை பாருங்கள். பௌலஸ்திய வீரவதன ஸ்தபகாவசானாத்து புஷ்பாணி தண்டகவனே ஸ்வபனே துமிச்சோஹோ தேசஸ்ய அப்படிங்கிறது இங்கே இல்லை. ராமனினுடையதான தேசம்னு எதுவும் இங்கே இல்லை. அப்போது அந்த ராமனுடைய ரக்ஷணத்திலேயே நீ ஈடுபட்டாய் அப்படின்னு ஒரு அர்த்தம் வருது. ராமனுடையதான இதில் அவனுக்கு தான் பாதுகை இல்லையே, அதான் கொடுத்தமிச்சிட்டானே, பின்ன எப்படி ராமனை இவள் பாதுகை ரக்ஷணம் பண்ணாள் அப்படின்னார். எத்தனை தான் இருந்தாலும் மனசு கடந்து அடிச்சுன்னு இருக்குமா, என்னடா இப்படி அராஜகமாக தேசத்தை விட்டுட்டு வந்துட்டோமே அப்படின்னு இருக்குமா. அந்த விதமானதான ஒரு துக்கம் வராமல் ரக்ஷணம் பண்ணாயின்னு கூட அர்த்தம் சொல்லலாம் போல இருக்குது இந்த ஸ்லோகத்திற்கு. அடுத்ததான ஸ்லோகம் பாதாவனி பிரச்சலச்சாமர பிருந்த மத்தியே பத்ராசனாஸ்தரகதா பவதி விரேஜே ஆகீர்ண திவ்ய சலிலே கடகே சுமேரோஹோ அம்போஜினீவ கலஹாயிதஹம்சயூதா. பாதாவனி பிரச்சலச்சாமர பிருந்த மத்தியே பத்ராசனாஸ்தரகதா பவதி விரேஜே ஆகீர்ண திவ்ய சலிலே கடகே சுமேரோஹோ அம்போஜினீவ கலஹாயிதஹம்சயூதா. இப்போது பாதுகை அந்த ரத்னாசனத்தில் எள்ளி இருக்குது. எப்படி எள்ள பண்ணியிருப்பா? அதுக்கு அந்த ரத்னா நன்ன பளிச்சுன்னு நன்னா பிரகாசமாக இருக்கக்கூடியதான ஐம்பொன்னினாலே ஆகி இருக்கக்கூடிய அத்யுத்தங்கமான, உத்துங்கம்னா உயரமான அழகானதான அந்த இது சிம்ஹாசனம். அதில் எப்படி ஏழை பண்ணியிருப்பா? அதில் ஒரு பட்டை விரித்து அது மேலே ஏழை பண்ணியிருப்பா பாதுகையை. அப்படி நன்னா உயரமானதான அத்தியுதமானதான அந்த அந்த இதில் அது என்னது, அது சிம்ஹாசனத்தில் நன்னா பட்டு பத்ராசனாஸ்தரகதா மங்களகரமானதான ஆசனம் அது, அதனால் பத்ராசனம்னு பெயர். அதில் ஒரு பத்ராசனாஸ்தரகதா, ஸ்ரஸ்தரம் ஆஸ்தரம்னா அது மேலே விரிக்கப்பட்டிருக்கக்கூடியது. அது என்ன சாதாரண துணியாக போட்டிருப்பா, அதனால் அது ஒரு அழகான பட்டு அப்படின்னு தெரியறது. நன்னா பத்ராசனத்தில் இடக்கூடிய அருகத்தை கொண்டிருக்கக்கூடிய அத்யுத்துங்கமான அழகானதான அற்புதமானதான ஒரு வெண்பட்டு. அந்த வெண்பட்டு இப்போது தங்கமயமானதான ஆசனம், அதில் வெண்பட்டு விரித்து அதுக்கு மேலே பிராட்டி எழுதி இருக்காள். அந்த சமயத்தில் அதில் பரதாழ்வான் எப்பொழுதுமே இதெல்லாம் சாமராதிகளை எல்லாம் வீசின்னு இருக்கான். அதனால் அதை காண்பிக்கிற அது எப்படி இருக்குது அப்படின்னா, பிரச்சல சாமர பிருந்த மத்தியே அசையக்கூடியதான சாமர கூட்டங்களுக்கு நடுவில் ரெண்டு பக்கத்தில் இருந்தும் வீசுறா, இன்னும் பின்னாடி கூட வீசின்னு இருப்பாளாக இருக்கும். அதில் நிறையா பேர் அதையே காரியமாக பண்ணின்னு இருக்காள், பரதாழ்வானும் பண்ணுறான். இப்படி எப்பொழுதும் வீசக்கூடியதான சாமரைங்களினுடையதான அந்த சாமரை வீசரிச்சா அழகு. ரெண்டு பக்கமும் பெருமாள் சன்னதியிலெல்லாம் பெருமாளுக்கு என்ன பண்ணுவார், இப்படி இந்த பக்கத்துலேருந்து ஒருத்தர் வீசுவார், பெருமாளுக்கு வலது பக்கத்துலேருந்து, பெருமாளினுடைய அந்த பார்ஷ்வத்திலேருந்து ஒருத்தர் வீசுவார். அந்த சாமரம் அப்படி வீசுகிற பொழுது அவள் கைக்கு அந்த கையை அப்படி வளைச்சி அப்படி பண்ணாளானா இது ரெண்டும் ஒரே நேரத்தில் அப்படி மேலே வந்து அப்படி மோதிண்டு அழகாக அப்படி அழகாக பண்ணுவா. அதில் ஒரு அழகு இருக்கிறவா அதை பண்ணுற வழக்கம். இப்படி பிரச்சல சாமர பிருந்த மத்தியே அசையக்கூடியதான சாமர கூட்டம், பிருந்தம்னா கூட்டம், அதுக்கு நடுவில் பத்ராசனாஸ்தரகதா, பத்ராசனம் தங்கமயமானதான அந்த சிம்ஹாசனம், அதனுடைய ஆஸ்தரம் வெண்பட்டு, அதில் விரிக்கப்பட்டிருப்பது வெண்பட்டு. ஆஸ்தரம்னா ஒரு விரிப்புன்னு அர்த்தம். இந்த இடத்துல அது ரொம்பவும் உயரமாக இருக்கக்கூடிய அழகாக இருக்கக்கூடிய தங்கத்தினால் இருக்கக்கூடியதில் வெண்பட்டு
அப்படிங்கிறது தான் இருக்க முடியும். ஏன்னா அது உபமானத்திலேருந்து தெரியறது. அந்த வெண்பட்டினாலே வெண்பட்டுக்கு நடுவில் ஆஸ்தர கதா அதில் இருக்கக்கூடியவளான பவதி ஹே பாதுகையே நீ தேவரீர் விரேஜே ஒளிர்ந்தீர். எப்படி ஒளிர்கிறார்? தங்கமயமானதான யோசிச்சு பாருங்கோ, தங்கமயமானதான பெரிய ஆசனம், அதில் வெளுப்பானதான பட்டு, அதில் இந்த பெருமாளினுடையதான திருவடி ஜோடு, இதை பெருமாளினுடையதான பாதுகை, இந்த ரெண்டும் இருக்கிறச்சே ஒரு அற்புதமான உபமானம் சுவாமிக்கு தோன்றது. எப்படி இருக்குது அப்படின்னார், ஆகீர்ண திவ்ய சலிலே கடகே சுமேரோஹோ அம்போஜினீவ கலஹாயித ஹம்சயூதா. அதில் நன்னா ஆகீர்ண திவ்ய சலிலே, அது எப்படி இருக்குன்னா திவ்ய சலிலம், ஆகாஷ கங்கையினுடையதான தீர்த்தம், அதில் ஆகீர்ண திவ்ய சலிலே நன்னா திவ்ய சலிலம், அதாவது கங்கையினுடைய தீர்த்தம், நன்னா பெருகக்கூடிய கங்கையினுடையதான தீர்த்தம், அதை கொண்டிருக்கக்கூடியதான சுமேரோஹோ கடகே, நல்ல தங்கமயமானதான மலை, ஸ்வர்ணகிரி, அது அந்த அந்த சுமேரு மலை, அந்த சுமேரு மலையில் ஆகாஷ கங்கையினுடையதான தீர்த்தம் பரவறது, அது பெருகிறது. அதில் கலஹாயித ஹம்சயூதா, ஹம்ச கூட்டங்கள் ஒன்றோட ஒன்று கலஹாயித்தன்னா போட்டி போட்டுருக்கு. அது அப்படி மூக்கால் அது குத்துறது, இது மூக்கால் குத்துறது அப்படிங்கிற மாதிரி, அப்படி ஒன்றோட ஒன்று ஹம்சங்கள் மோதிக்கொள்ளுமா போலே இருக்கக்கூடியதான அம்போஜினி இவ, அம்போஜினி தாமரையினுடையதான ஓடை, தாமரை கொண்டிருக்கக்கூடியதான தாமரை தட்டாக்கம், அந்த தாமரை தட்டாக்கம் போலே நீர் விளங்கினீர். அப்போ தாமரை தட்டாக்கம் இருக்குது, அந்த தாமரை தட்டாக்கம் இருக்கிறதும் தங்கமயமானதான மலையில் கங்கையினுடைய பெருக்கில் வந்திருக்கக்கூடியதான ஒரு தட்டாக்கம். அந்த தட்டாக்கத்தில் ஹம்சங்கள் எல்லாம் ஒன்றோட ஒன்று முட்டி மோதி கலகம் பண்ணிட்டு சந்தோஷமாக இருக்கா மாதிரி இந்த தங்கமயமானதான ஆசனத்தில் வெளுப்பானதான வெண்பட்டை கொண்டு விரிக்கப்பட்டதான விரிப்பில் நன்னா ஹம்ச எல்லா பக்கங்களிலேயும் வீசப்பட்டிருக்கக்கூடிய சாமரங்களினுடையதான ஒரு திவ்ய தேஜஸ்னால கொண்டு நீ விளங்கினாய். அப்போது அந்த பத்ராசனத்தை சுமேரு மலைக்கும் அதில் இருக்கக்கூடியதான வெண்பட்டை அதில் பெருகி வரக்கூடியதான கங்கைக்கும் அங்கே வந்திருக்கக்கூடியதான சாமர கூட்டங்களினுடையதான திரட்சியை அங்கே விளையாடி கொண்டிருக்கக்கூடிய ஹம்ச பறவைகளுக்கும் பாதுகா தேவியை தாமரை தட்டாக்கத்திற்கும், ஏன்னா பிராட்டிமார் கூசிப்பிடிக்கும் திருவடிகள், அது அந்த திருவடிகளை பிராட்டி சமுத்திர இப்போ பாதுகா பிராட்டி பண்ணுறாள்னா அவளும் மென்மையாக இருக்கக்கூடியவளாக இருப்பா. அந்த காரணத்தினால அவளுடையது தாமரை கூட்டம், தாமரை ஓடை மாதிரி இருக்குதுன்னு காண்பித்தார். இப்படி ஒரு பரிபூர்ண உபமாலங்காரத்தை இந்த ஸ்லோகத்தில் காண்பித்து, இதான் மகாகவிகள்னால் அவளுக்கு அப்படியே தோணும், தங்கமயமானதான ஆசனத்தில் வெண்பட்டுக்கு நடுவில் சாமரம் வீசப்பெற்று அமரக்கூடியதான இந்த பாதுகா தேவியானவள் ஆகாஷ கங்கை பெருகி வரக்கூடியதான சுமேருமலையினுடையதான தாழ்வரைகளில் ஹம்சங்கள் விளையாடி கொண்டிருக்கக்கூடியதான தாமரை ஓடை போலேன்னு சொல்லணுமானா அது மகாகவிகளுக்குத்தான் வரும். நினச்சாலும் அது பதங்களில் வரணும். சுவாமிக்கு என்ன ஹயக்ரீவ கட்டாட்சம், பெருமாளே தான் எழுதுகிறார். அப்படிங்கிறதுனால பாதாவனி பிரச்சல சாமர பிருந்த மத்தியே பத்ராசனாஸ்தரகதா பவதி விரேஜே ஆகீர்ண திவ்ய சலிலே கடகே சுமேரோஹோ அம்போஜினீவ கலஹாயித ஹம்சயூதா மான்யே ரகூத்வஹ பதே மணிபாதுகே த்வாம் விந்யஸ்ய விக்கிரஹவதீமிவ ராஜ்யலக்ஷ்மீம் ஆலோலமக்ஷவலயீ பரதோ ஜட்டாஹவான் ஆலம்பிய சாமரமனன்யமனாஸ்ஸிஷேவே மான்யே ரகூத்வஹ பதே மணிபாதுகே த்வாம் விந்யஸ்ய விக்கிரஹவதீமிவ ராஜ்யலக்ஷ்மீம் ஆலோலமக்ஷவலயீ பரதோ ஜட்டாஹவான் ஆலம்பிய சாமரமனன்யமனாஸ்ஸிஷேவே. போன ஸ்லோகத்தில்
ஹம்சங்கள் எல்லாம் கலகம் பண்ணிட்டு இருக்கா மாதிரி இருக்கிறது சாமரங்கள்னர். அதுவும் பிரச்சல சாமர பிருந்த மத்தியேனர், சாமரங்களினுடைய கூட்டம்னர். அதில் பரதாழ்வான் பண்ணாமல் இருப்பானோ, அதனால் அந்த பரதாழ்வானே இவளுக்கு அந்த உபச்சாரத்தை பண்ணுறான் அப்படின்னு காண்பிக்கிறார். அதுவும் என்ன, ஏதோ யோசிச்சு பாருங்கோ, பெருமாளுக்கு ஏதோ ஒரு ஊஞ்சல் உற்சவம் நடக்கிறது, பெருமாள் இங்கே எழுதி இருக்கார், நாம் அங்கே பக்கத்தில் ஏதோ அது பெருமாளினுடையதான அனுகிரகத்தினால, பாகவதாளினுடைய அனுகிரகத்தினால, பூர்வ ஜென்ம சுகிருத்த விசேஷம் முதலியவற்றினால பெருமாளுக்கு பக்கத்தில் அவ்வளவு அருகாமையில் இருந்துண்டு பெருமாளுக்கு சாமரமோ அல்லது அந்த இதுவோ சேவிக்கக்கூடியதான கைங்கரியம் பண்ணக்கூடிய பாக்கியம் நம்மளுக்கு கிடைக்கிறதுன்னு வச்சுக்கோங்க. விசிறி அதாவது திருவாலவட்ட கைங்கரியமோ ஏதோ நம்மளுக்கு கிடைக்கிறதுன்னு வச்சுக்கோங்க. அந்த இடத்துல ஏதோ ஒரு அந்த பெருமாள் விஷயக்கமான ஸ்தோத்திரம் சொல்லிண்டோ, இல்லை அங்கே யாராவது சொல்லின்னு இருக்கான்னா அதை அப்படியே கூடவே சொல்லிண்டோ, ஏதாவது ஒன்று அதிலேயே மனசு கொண்டவனாக இருக்கிறது தானே உச்சிதம். பெருமாள் பக்கத்தில் கைங்கரியம் பண்ணிண்டு மனசு வேறு ஒன்றில் இருந்ததுன்னா அது நன்னாவாக இருக்கும். அதனால் இப்போ என்னன்னார், பரதாழ்வானே அங்கே எல்லா கைங்கரியத்தையும் பண்ணான். என்ன கைங்கரியத்தை பண்ணான்னார், ஆலம்பிய சாமரம், சாமரத்தை அவனே பிடித்து கொண்டு வீசினான். ஆலம்பிய சாமரம் எப்படி, அனன்யமனாக சிஷேவே, வேறு எதிலேயும் செலுத்தாத மனசுடையவனாய், வேறு எந்த விதமானதான அதாவது மற்ற விஷயங்களிலே வியபகத ஸ்மிருதியாய், மற்றவங்களிலே போய்விட்டதான ரசத்தை உடையவனாய் அப்படின்னு அர்த்தம். அதாவது பாதுகா வத்திரிக்தேஷு விஷயேஷு நிர்கத ஸ்பிருகா, அதிலேயே ஆசையுடையவனாய், அது தவிர மற்றவற்றிலே பற்றற்றவனாய். அப்படி சாமரத்தை ஆலம்பிய அனன்யமனாக சிஷேவே. அதுவும் அந்த பரதன் எப்படி இருந்தான் தெரியுமா, ஜட்டாவான், அதாவது ஜடபரதர்னு ஒருத்தர் இருந்தார். அவர் பேர் பரதன்னு பெயர், ஆனால் அவர் ஜடம் மாதிரி நடந்து கொண்டாருங்கிறதுனால அவர் ஜடபரதர். ஆனால் இந்த பரதன் ஜட்டபரதன், ஆனால் ஜட்டன்னு சொல்கிறது இல்லை, ஜட்டாபரதன் அப்படிங்கிறது. அப்படி ஜட்டாவானாக இருந்து பண்ணான். பெருமாளுக்கு அத்தனை பிராட்டிக்கு அத்தனை கைங்கரியத்தையும் பண்ணான், ஜட்டையை தரித்து கொண்டு பண்ணான். அவன் நந்தி கிராமகதஸ்தஸ்ய ராஜ்யம் ஞாசமிவா புனக்கு அப்படின்னு பெருமாள் எந்த வேஷம் தரித்தின்றிருந்தாரோ அதே வேஷத்தில் இருந்தான். அப்படி ஆலோலமக்ஷவலயி பரதோ ஜட்டாவான். அப்படி ஆலோலம் எப்பொழுதும் அசைந்து கொண்டிருக்கக்கூடியதான சாமரத்தை ஆலம்பிய கையிலே வைத்து கொண்டு பண்ணான். அவன் என்ன மாதிரி இருந்தான் அப்படின்னா, இன்னொரு விஷயம் சொல்கிறார், இன்னொரு பதம் இருக்கு, அக்ஷவலயி. அக்ஷவலயி அக்ஷங்களாகிறதான ஜபமாலை முதலியவற்றை கையிலே கொண்ட, அக்ஷமாலான்னு அதுக்கு பெயர். அக்ஷவலயி, வலயம்னா கூட்டம்னு கூட, பூவலயம் அப்படின்னு கூட சொல்லுவாள். இங்கே பரதாழ்வானுக்கு அக்ஷவலயி ஜட்டாவான், ஜபமாலையை கொண்டு ஜட்டையை தரித்துண்டவனாய் சாமரம் ஆலம்பிய, எப்படிப்பட்ட சாமரம், எப்பொழுதும் அசையக்கூடியதான சாமரத்தை ஆலம்பிய அனன்யமனாக பவதீம் சிஷேவே, உம்மையே அவன் எப்பொழுதுமே கைங்கரியம் பண்ணி கொண்டிருந்தான் உமக்கே. அப்போ உம்மை என்ன பண்ணான், மான்யே ரகுத்வஹ பதே மணிபாதுகே த்வாம் விந்யஸ்ய, ரொம்ப கொண்டாடத்தக்கதான அந்த ரகுகுலத் தோன்றலான ராமனினுடையதான பதம்னா இருப்பிடம்னு அர்த்தம். அந்த ராமனுக்கு உரியதான அந்த ராஜ்யத்திலே உம்மை அமர்த்தி, அது கூட என்ன பண்ணா, மாதுர் ந கேவலம் ஸ்வஸ்யாக ஸ்ரீயோப்யாசீத் பராங்முகா, அதாவது அவனுடைய ராஜ்யம் அது. ஆனால் அது அவன் என்னன்னு நினச்சான், ரகுத்வஹ பதம், இது ராமனினுடையதான பதம்னு நினச்சானா. பதம்னா இருப்பிடம் அப்படின்னு அர்த்தம். இது ராமன் அண்ணாவினுடையதான இருப்பிடம், அதில் அவர் இல்லை. அதனால் அந்த இடத்துல மணிபாதுகே த்வாம் விந்யஸ்ய,
அவனுடையதான இடத்துல ஹே மணிபாதுகே உன்னை உட்கார வைத்து ஏழப் பண்ணி நீ எப்படி இருக்க விக்கிரகவதீமிவ ராஜ்யலக்ஷ்மீம். ஒருவேளை ராஜ்யலக்ஷ்மி நம்ம ரகுகுலத்தினுடையதான ராஜ்யலக்ஷ்மி அப்படிங்கிறதுக்கு ஒரு வடிவம் கொடுத்தோமானால், ரூபம் கொடுத்தோமானால் அது எப்படி இருக்கும் அப்படின்னார். ராமன் இதை பேர் என்ன பாதுகை பிராட்டி மாதிரி இருக்குமா? அப்போது பாதுகா தேவியையே ராஜ்யத்தை போலே ராமன் கொடுத்தான் அப்படின்னு கீழே ஸ்லோகத்தில் காண்பித்தார். கீழே இந்த ஒரு ஸ்லோகத்தில் சாம்ராஜ்ய சம்பதிவ தாசஜனோச்சிதாத்வம் ராமேண சத்யவச்சசா பரதாய தத்தா. 3வது ஸ்லோகத்தில் சாம்ராஜ்ய சம்பதிவ அப்படின்னார். இப்போ சாம்ராஜ்ய சம்பத் ராஜ்ய லக்ஷ்மி அதுவே வடிவெடுத்து வந்த மாதிரி இருக்கிறது. அப்படி வடிவெடுத்து வந்ததான ராஜ்ய ரகுகுல ராஜ்யலக்ஷ்மி மாதிரி இருக்கக்கூடியதான இந்த பிராட்டியான உன்னை ராமனினுடைய உத்கிருஷ்டமானதான அந்த பதத்திலே இடத்திலே அமர்த்த வைத்து அக்ஷவலயத்தை கொண்டவனாய், எப்பொழுதுமே வேறு எதிலேயும் மனசு செல்லாதவனாய், ஜட்டையை தரித்து கொண்டவனான பரதாழ்வான் ஒரு உபாசனை பண்ணான். என்ன சொல்ல வரார் இப்போ இந்த ஸ்லோகத்தில்? இதான் அதுக்கு அர்த்தம். என்ன சொல்ல வரார் அப்படின்னார், இந்த வேஷங்களை எல்லாம் ராமன் காட்டில் இருக்கிற பொழுது ஜட்டையை தரித்து கொண்டிருந்தான், அக்ஷமாலைகளை கொண்டிருந்தான்ங்கிறதெல்லாம் ராமன் காட்டில் இருக்கிற பொழுது பரதனினுடைய வேஷமாக இருந்தது. அதுக்காக இதை சொல்லலை. ஒருத்தர் ஒரு உபாசனை பண்ணுறான்னு வச்சுப்போம். ஏதோ ஒரு பக்தியோக நிஷ்டனோ ஏதோ ஒரு நல்ல ஸ்ரீ வைஷ்ணவாள்னா ஆகண்டலக்ன துளசி நளினாட்சமாலான்னு சொல்கிறோமோ இல்லையோ, அப்படி எம்பெருமானையே எப்பொழுதும் தியானித்து கொண்டிருக்கக்கூடியதான ஒரு ஸ்ரீ வைஷ்ணவாள் எப்படி இருப்பா? நன்னா துளசி காஷ்ட மாலையமா கழுத்தில் தரிச்சுன்னு இருப்பா. எப்பொழுதுமே லசதூர்துவ புன்றாகா, எப்பொழுதுமே ஊர்துவ புன்றம் பிரகாசமாக இருப்பாள். இப்போது பரதாழ்வான் அந்த அக்ஷமாலையை கொண்டதும் ஜட்டையை கொண்டிருக்கக்கூடியதும் அப்படிங்கிறதெல்லாம் அவனுடையதான உபாசனா பிரகாரத்திற்கு. அந்த உபாசனையில் பண்ணுறவா எப்படி இருப்பா? உபாசனை பண்ணுறவாள் அனன்ய மனஸ்காளாக இருப்பா, வேறு எதிலேயும் செல்லாத மனசு கொண்டவாளாக இருப்பா. அவள் என்ன பண்ணுவா? தன்னுடையதான ஹிருதயாசனத்தில் எம்பெருமானை அமர்த்துவார்கள். அப்படி எம்பெருமானை ஹிருதயாசனத்தில் அமர்த்தி அல்லது ஏதோ ஒரு தன்னுடைய ஆற்றுல பெருமாளை அமர்த்தி ஏதோ ஒன்று இப்போ உபாசனை பண்ணுறான்னா பக்தியோக நிஷ்டனாக இருந்தான்னா தன்னுடைய ஹிருதயார விந்தத்தில் அமர்த்தணும். ஆற்றுலையே ஒருத்தர் பண்ணுறார் அல்லது பெருமாளை கோவிலில் ஏழை பண்ணி பண்ணுறார் அப்படின்னா ஏழை பண்ணிட்டு தானே பண்ணணும். அப்போ ஏழை பண்ணி அது எப்படி இருக்கணும்? விக்கிரகவதி மிவ. அப்படி ஏழை பண்ணுறச்சே அதுக்கு ஒரு ரூபம் கொடுக்கணுமே. பரமாத்மாவுக்கு ரூபம் இல்லாமையா போகிறது? அப்போது விக்கிரகவத்தாய் இருக்கக்கூடியதான ஒரு தேவதையை ஆவாகனம் பண்ணி, அதுவும் என்ன மாதிரி ஆவாகனம் பண்ணுறது? நம்மாத்து பெருமாளாக இருந்தாலும் அல்லது திருக்கோவில்களில் இருந்தாலும் அல்லது தன்னுடைய ஹிருதயத்தில் இருந்தாலும் அது எதுவாக இருந்தாலும் அது பெருமாள் வந்து எழுந்தருள்றார்னா அந்த இடம் சாதாரண இடமா? அது மான்யே மிகச்சிறந்ததான இடம். அப்படி மான்யமான ஒரு இடத்துல எம்பெருமான ஆவாகனம் பண்ணி அதுவும் விக்கிரகவத்தோடு இருக்கக்கூடிய எம்பெருமான், அவருக்கு ஒரு ஸ்வரூபத்தை கொடுத்து ரங்கநாதனாகவோ அல்லது தேவாதிராஜனாகவோ ஸ்ரீனிவாசனாகவோ ஏதோ ஒரு விக்கிரகத்தில் அவனை ஏழை பண்ணுறோம். ஒரு ரூபத்தில் நம்ம ஹிருதய கோஷமாக இருந்தாலும் அதில் அவன் அக்ஷமாலை ஜட்டாவான் இதெல்லாம் கொண்டு. ஆனால் என்ன சுவாமி, நம்ம ஆற்றுல பண்ணுறச்சே கோவிலில் பண்ணுறச்சே அக்ஷமாலை இருக்கா அப்படின்னார். வேண்டாம் சுவாமி, அக்ஷவலயி. அக்ஷம்னா இந்திரியங்கள்னு அர்த்தம். அந்த இந்திரிய வலயங்களை கொண்டவனாய், எல்லாருக்குமே தானே இந்திரிய வலயம் இருக்குது. கண்ணு காது மூக்கு நாக்கு 10 கர்மேந்திரியங்கள் 5 ஞானேந்திரியங்கள் 5 எல்லாருமே இருக்கே அப்படின்னார். இந்த 5ஐயுமே கொண்டும் கூட அனன்யமனாக வேறு எதுலேயும் மனசை செலுத்தாதவன் அப்படின்னு சொன்னால் அதிலேயே ஒன்றிய அந்த அக்ஷங்கள் இருந்தும் அவைகள் தங்கள் போக்குக்கு போகாமல் அவைகளை அக்ஷ வலயங்களை தன்னகத்தே கொண்டவனாய், அவனுடையதான கட்டுப்பாட்டிலே கொண்டவனாய், அதனால் மனசு எங்கேயும் செல்லாதவனாய், சாமரமாலம்பிய அவன் சாமரத்தை பிடித்து வீசுவான் போலே பரதாழ்வான் வீசினான். அப்போ இந்த ஸ்லோகத்தினால
பரதாழ்வான் பிராட்டிக்கு பண்ணதான உபச்சாரத்தின் மூலமாய் ஒரு ஸ்ரீ வைஷ்ணவன் அல்லது உபாசகன் பண்ணக்கூடியதான தன்மை, அக்ஷவலயம், ஜட்டாவத்வம், அதெல்லாம் புற லக்ஷணங்கள். அக்ஷவலயம்ங்கிறது இந்திரிய ஜெயம், அதனால் அனன்ய மனஸ்கத்துவம். சாமரம் அப்படிங்கிறது ஒரு உபலக்ஷணமாக எல்லாம் அவன் பண்ணக்கூடிய உபச்சாரங்களுக்கும். மான்யம்ங்கிறதானது எம்பெருமான் எழுதி இருக்கக்கூடியதான இடம். விக்கிரகவதிங்கிறது அப்படிங்கிற பதத்தினாலே அந்த உபாசகன் ஏதோ ஒரு ஆகாரத்தில் தான் பெருமாளை எள்ள பண்ண போகிறான் அப்படிங்கிற காரணத்தினால ஒரு உபாசகனினுடையதான தன்மை பிராட்டியை பரதாழ்வான் உபாசனம் பண்ணி கொண்டிருந்தான். ஏற்கனவே ஒரு ஸ்லோகத்தில் உபாசனம்னு கீழே பார்த்தோம், அந்த ஸ்லோகத்தில் அந்த ஊரில் இருக்கிறவாளெல்லாம்னு. அப்படி பரதாழ்வான், அது ஏன்னா யதாராஜா ததா பிரஜாக, பரதாழ்வான் இதை பண்ணானா அதை பண்ணுவாள் அப்படிங்கிற காரணத்தினால பரதாழ்வான் நன்னா அவளை உபச்சாரம் பண்ணி கொண்டு அப்படி அழகாக அனுபவித்து கொண்டிருந்தான். ஒருத்தராவது கூட தான் இதை அனுபவிக்கிறோம், இது தன்னுடையதுங்கிற எண்ணம் இல்லாமல் நன்னா கைங்கரியம் பண்ணி கொண்டிருந்தான். இப்போ எல்லாருக்கும் பரதாழ்வான் பேரில் ஒரு கஷ்டம் உண்டான். என்னது, காட்டில் பெருமாள் எழுந்தருளின் இருக்கிற பொழுதான விசேஷத்தாக அந்த பெருமாளினுடைய திருவடியை ரட்சணம் பண்ணக்கூடிய பிராட்டிக்கு வேலை. அந்த சமயத்தில் போய் அவன் அதையும் இருக்கக்கூடியதான பெருமாளினுடையதான திருவடி காப்பாற்றக்கூடிய பாதுகையையும் ஏழை பண்ணிட்டு வந்துட்டானே அப்படின்னார். அந்த தோஷத்தை போக்கிறதுக்காக ரகுத்வஹ பதத்திலேருந்து எழுந்து அருளி பண்ணப்பட்ட பாதுகையை, பதம்னா திருவடின்னு அர்த்தம், ராமனுடைய திருவடியிலிருந்து எழுந்தருள பண்ணப்பட்ட பாதுகையை ரகுத்வஹ பதம், ராமனினுடையதான பதம் இருப்பு, அதாவது ஆசனம், அதாவது ராஜ்யாசனம், அதாவது சிம்மாசனம், அதில் ஏழப்பண்ணான். அப்போது ராமனினுடைய பதத்திலிருந்து ஒரு நாளும் பிராட்டி பிரிந்திருக்கவில்லை, பாதுகா பிராட்டி பிரிந்திருக்கவில்லை. அதனால தான் போன ஸ்லோகத்தில் நாம் சொல்லும் பொழுது பிராட்டியானவள் அவன் ராமஸ்ய பிரச்சாரே ரக்ஷாதுராம் அப்படின்னு சொல்லும் பொழுது ராமஸ்ய ஷஷ்டி சொல்லி ராமஸ்ய ரக்ஷாதுராம் அப்படின்னு சொல்லலாம். அப்படி ராம பத வியோகம் ஏற்படாதவாறு இவன் பண்ணான் அப்படின்னு சொல்லலாம் போல இருக்கு. மான்யே ரகுத்வஹ பதே மணிபாதுகே த்வாம் வின்யஸ்ய விக்கிரகவதீமிவ ராஜ்யலக்ஷ்மீம் ஆலோலமக்ஷவலயீ பரதோ ஜட்டாவான் ஆலம்பிய சாமரமனன்யவனாசிஷேவே பிராப்தே திவம் தசரதே பரதே விலக்ஷே பர்யாக்குலேஷு பிருஷமுத்தரகோசலேஷு த்வம் சேதுபேக்ஷிதவதி கைவா பவிஷ்யத் கோபாயிதும் குஹசகஸ்ய விபோः பதம் தத் பிராப்தே திவம் தசரதே பரதே விலக்ஷே பர்யாக்குலேஷு பிருஷமுத்தரகோசலேஷு த்வம் சேதுபேக்ஷிதவதி கைவா பவிஷ்யத் கோபாயிதும் குஹசகஸ்ய விபோः பதம் தத். போன ஸ்லோகத்தில் அந்த பதம், அதுக்கு முன் ஸ்லோகத்தில் ராமஸ்ய ரக்ஷாதுராம்னு அவருக்கு முன்னாடி சொன்னதான ஒரு ஸ்லோகத்தில் அந்த ராம ரக்ஷையை எப்படி பண்ணாள் அப்படின்னார். அந்த எப்படியா இருந்தாலும் ராம பத வியோகம் இல்லாத மாதிரி பண்ணான். அந்த இடத்துல திருவடின்னு ஒரு அர்த்தம், இன்னொரு அர்த்தத்தில் ராமனினுடையதான பதம் இருப்பிடம் ஆசனம் அப்படிங்கிறதுனால சிம்ஹாசனம்னு ஒரு அர்த்தம் வந்தது. இப்போ இந்த ஸ்லோகத்தில் அது அவருக்கு ஞாபகம் வருது. அந்த காரணத்தினால அதுக்கு மேலே தொடர்ற மாதிரி காண்பிக்கிறார். ஒருவேளை இந்த மாதிரி ஒரு தேசம் ஆயிடுது, எப்படி இருந்தது, அத்தனை தேவதைகளும் கொண்டாடுற மாதிரி இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் தேவதைகளே கொண்டாடுறானா மற்றவாள்லாம் எந்த மூலைக்கு. அப்போ ஊர்க்காரா எல்லாரும் எங்கள் ராஜா எங்கள் தசரதன் அப்படின்னு பேசின்னு இருக்காள். அவளுக்கு இப்போ 4 குமாரால் அவதரித்தாகிவிட்டது. அதுலேயும் பெரியவனுடைய குணங்களை சொல்லி 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 மாஞ்சி மாஞ்சி போகிறாளாம். வெறுமையானா அந்த ராமனை பார்க்கறதுக்காக வந்துட்டு போகிறாளாம். அந்த ஊரில் ராஜ்யத்துக்கு உள்ளே வந்துட்டு போகிறதுக்கெல்லாம் ராமனை சேவிக்கணும்னு வந்தோம் அப்படின்னு வராளாம். அந்த காரணத்தினால இவர் காண்பிக்கிறார், அப்படிப்பட்டதான ஒரு மகாராஜா தசரதன்,
அந்த தசரதன் இவ்வளவு நாளாக தேரோட்டிண்டு 10வது திசையாகிற ஆகாசத்திலேயும் தேரோட்டி கொண்டு போய் தேவதைகளை ரட்சணம் பண்ணான். அந்த தசரதனினுடைய தேர் வரத பார்த்துட்டான் அப்படின்னு சொன்னால், இந்திர சங்கர சங்கடேஷு விஜகௌ வீரஸ்ய யஸ்யோன்முக பிரேங்கத்யந்தன கேதனாம்பரதஷா சந்தர்ஷனா துர்தஷாம் அப்படின்னு எந்த ஒருத்தருடையதான தேர் அசஞ்சிண்டு வருதுங்கிறதான தேரினுடைய கொடியை பார்த்த காரணத்தினாலேயே தன்னுடையதான துர்தசைகள் எல்லாம் அடிக்கப்பட்டு விட்டது, இனிமே கவலை இல்லை என்று அசுராளோட கூட யுத்தத்திலே இந்திரனே நினைத்து கொள்ளுவானோ அந்த அளவுக்கு இந்திரனுக்கு உபகாரம் பண்ணுறதுக்காக அடிக்கடி போய்விட்டு வரக்கூடியதான சூரிய வம்சத்து ராஜாக்கள் நிறையா பேர் இருந்தாலும், அதனால தான் ககுஸ்தன்னு ஒருத்தன் அப்படிப்பட்டவன் தான். அந்த வம்சத்தில் வந்திருக்கக்கூடியவன். இன்னும் ரகுப்பிரவருத்திகள் இல்லையா, திலீபாதிகள். ரகுவம்சத்தில் சொல்லும்பொழுது திலீபன் அந்த மாதிரி தேவாசுர யுத்தத்தில் தேவர்களுக்கு உபகாரம் பண்ணிட்டு வரும்பொழுது தான் அவனுக்கு குழந்தையின்மைங்கிறதான சாபத்தை வாங்கி கொண்டு வந்தான். அது கூட அவன் காதில் விழலை அப்படின்னு சொல்கிறார். அப்போது அந்த வம்சத்தில் இருக்கிறவா எல்லாருமே சொர்க்கத்துக்கு அடிக்கடி போயிட்டு வருவா. ஆனால் அந்த மாதிரி இவனும் நிறையா வாட்டி போயிட்டு வந்திருக்கான். ஆனால் இன்னைக்கு தசரதன் வீரத்தினாலே போகாமல் சோகத்தோடே போனான். மரணத்துக்கு யாராவது கஷ்டப்படுவாளோ பயப்படுவாளா அப்படின்னார். அதுவும் தசரதன மாதிரி ராமனை மாதிரி ஒரு குமாரனை பெற்றிருக்கக்கூடியவன் போய் அழுவானா கஷ்டப்படுவானான்னார். ஆனால் அவன் அழுதுண்டே போனான். ராமனை பார்க்காமல் போகின்றேனே அப்படிங்கிறதான துக்கத்தோடு போனானாம். பிரதிமா நாடகம் 2வது அங்கத்தில் அவன் அழுதுண்டு போனதை அத்தியுதமாக காண்பிக்கிறார் அந்த கவி. அப்போது இவன் துக்கப்பட்டு போகிறான். இது நாள் வரைக்கும் வீரத்தோடு போனான். திரும்பி வரும்பொழுது சந்தோஷத்தோடு வருவான். நிச்சயமாக திரும்பி வந்துடுவோம்னு தெரியும். அங்கே துக்கப்பட்டுன்றதான இந்திரனையும் சந்தோஷப்படுத்தி வைப்பான். ஆனால் இன்னைக்கு தசரதனானவன் இவன் அதாவது சொர்க்கத்துக்கு போனான், இறந்து போனான். எப்படி போனான்னார், பிராப்தே திவம் தசரதே, இனிமே திரும்பியே வருவது இல்லைங்கிறதானமாக ஒரு வழியாக அவன் போன பொழுது அப்போது தசரதா பாவம் இங்கே லோக்கத்தில் வந்துடுத்து. அப்படி தசரதன் இறந்து போனான். பிராப்தே திவம் தசரதே, ஸ்வர்க்கத்தை தசரதன் அடைந்த பொழுது, இறந்து போன பொழுது. அப்போது அதுக்கு முன்னாடி ராமன் காட்டுக்கு போயாச்சு. அது எப்படி அமைஞ்சது அந்த சமயம்? பரதாழ்வானும் சத்ருக்னனும் பரதனுடைய மாமாவாத்தில் இருக்கார். இவன் ராமனும் லக்ஷ்மணனும் காட்டுக்கு போகியாச்சு. ராஜ்யத்தை காப்பாற்றி கொண்டிருக்கக்கூடியதான ராஜா தசரதன் இறந்தாயிடுது. அப்போது எப்படி ஆயிடுத்து? அதுதான் இந்த ஸ்லோகத்தை காளிதாசன் காண்பித்தார். விப்ரோஷித குமாரம் தத் ராஜ்யம் அஸ்தமிதேஸ்வரம். ராஜ்யம் அஸ்தமிதேஸ்வரன் ஆயிடுத்து. குமாராளோ விப்ரோஷிதாளா இருக்காள். அப்போது ரந்திரான்வேஷண தக்ஷாணாம், எதிரிகள் கிட்ட ஏதாவது ஒரு ஓட்டையாவது கிடைக்குமான்னு தேடிண்டே இருக்கக்கூடிய எதிரிகளுக்கு, அந்த தேசத்தினுடைய சத்ருக்களுக்கு த்விஷாம் ஆமிஷதாம் யயௌ, நன்னா அது சரியான இறைச்சி ஆயிடுத்து, சுலபமாக அடிக்கக்கூடியதாக ஆயிடுத்து. ஏன்னா ஒரு இடத்துல ஒரு ராஜா நன்னா நிலை பெற்று இருக்கலைன்னாலே, ராஜா இருந்தே அவன் இன்னும் மக்களிடத்தில் நிலை பெற்று இருக்கலைன்னா அவனை அடிச்சு விடலான்னு சுலபமாக அடிச்சு விடலாம். பிரகிருதி ஸ்வரூட மூலத்வாத் அப்படின்னு இருக்கிற காரணத்தினால இப்போ ராஜ்யமே இல்லையே, ராஜாவே இல்லைன்னா எப்படி ஆகிடும்? அதனால் பிராப்தே திவம் தசரதே, இப்போ எந்த குமாராலும் இல்லை. அதில் பக்கத்தில் போய் கூட்டுன்னு வரா மாதிரி இருக்கக்கூடியது. ஏன்னா ராமன் உறுதியாக கிளம்பி போயாச்சு காட்டுக்கு. திரும்பி வந்துட்டான். இவனை கொண்டு விட்டு கங்கை வரை விட்டு வந்துவும் விட்டான் சுமந்திரனும். அதை கேட்டுட்டு தான் இறந்து போனான். அப்போது அங்கே இருக்கக்கூடிய வசிஷ்டாதிகளுக்கெல்லாம் தோன்றது, இனிமேல் இந்த தேசத்தை காப்பாற்றணுமானா ராமன் காட்டுக்கு போயாச்சு, 14 வருஷத்துக்கு அவன் வரதா இல்லை. அப்போ பரதாழ்வானுக்கு தான் இந்த ராஜ்யத்தை கொடுத்துருக்காள், அதனால் நாமும் அவனை கேட்கலாம் அப்படின்னு பிராப்தே திவம் தசரதே பரதே விலக்ஷே, பரதன் விலக்ஷனாக அந்த ராஜ்யத்தை எடுத்துக்கொள்வதிலே, விலக்ஷே கொஞ்சம் கூட ஆஸ்தை இல்லாமல் வெட்கப்பட்டு கொண்டிருந்த பொழுது,
பர்யாக்குலேஷு பிருஷம் உத்தர கோசலேஷு. உத்தர கோசல தேசத்தில் இருக்கக்கூடியவா எல்லாரும் ஆஹா இப்படி ஆயிடுத்தே, 4 குமாராள் இருந்தும் ஒருத்தர் கூட ராஜாவினுடையதான மரண வேளையில் பக்கத்தில் இல்லாமல் அதற்கு உடனே ராஜ்யத்தை ரட்சணம் பண்ணக்கூடியதாக ஒரு ராஜாவாக ஆகக்கூடியவர்களாக இல்லாமல் இப்படி நாம் அநாதா ராஜா இல்லாதவர்களாக ஆகிவிட்டோமே அப்படின்னு அந்த உத்தர கோசலத்தவர்கள் எல்லாம் பர்யாக்குலாளா ரொம்பவும் கலங்கி நின்ற பொழுது, இப்போது அந்த ராஜ்யம் எப்படியா இருந்தாலும் ராமனுடையது. அதனால் சுவாமி காண்பிக்கிறார் குஹசகஸ்ய விபோஹோ. குஹசகன் ஏன்னா இன்னைக்கு ராமன் குஹசக்கியத்தை பெற்று போயாச்சு, காட்டுக்கு போயாச்சு. குஹன் காட்டினுடையதான வனேச்சரன், அந்த இவனுடைய நிஷாதாளினுடைய தலைவன். அந்த குஹனினுடைய சகா பெருமாள், அதாவது காட்டில் இருக்கக்கூடியவன் குஹசக்கியத்தை பெற்றுவிட்டு இன்னும் காட்டினுடைய உள்பகுதியில் போய்விட்டவன். அதை காண்பிக்கிறதுக்காக குஹசகஸ்ய அப்படின்னு சொன்னார், அப்படின்னு பதம் காண்பிக்கிறார். இது குஹசகஸ்யங்கிறதான பதத்தினால அபியந்தரம் வனத்துக்குள்ளே ராமன் போயாயிடுத்து அப்படிங்கிறது. அப்படி வனஸ்தனான ராமனினுடையதான விபோஹோ, அந்த விபு நல்ல சக்திமான், அப்படிப்பட்டதான எம்பெருமானினுடைய பதம் தத்து, அந்த பதவியை, அந்த பதத்தை, அவனுடைய இடத்தை, அவனுடைய ராஜ்யத்தை, அவனுடைய சிம்மாசனத்தை துவம் சேதுபேட்சிதவதி, ஒருவேளை அம்மா பாதுகையே நீ உபேட்சிதவதி சேத், கொஞ்சம் போகிறோம் நீ அதை கண்டுகொள்ளாமல் இருந்திருப்பாயே ஆகில். உபேட்சிதவதி சேத், உபேட்சை பண்ணுறதுன்னா அது அப்படியே விடுறது, நியூட்ரலாக இருக்கிறதுன்னு சொல்கிறோம் பாருங்க. அதில் ஆஸ்தை இல்லாமல் நீயும் அதில் அப்படி ஈடுபாடு இல்லாதவளாக இருந்திருப்பாயாகில். கஹா இவ, அந்த வேறு யாரு தான் கோபாயித்தும், அந்த ராமனினுடையதான இடத்தை காப்பாற்றுவதற்கு, அந்த பதவியை காப்பாற்றுவதற்கு கஹா இவ அபவிஷ்யத், யார் தான் இருந்திருப்பான், யாரால் காப்பாற்ற முடிந்திருக்கும். அதாவது ஏற்கனவே கீழே ஸ்லோகத்தில் காண்பித்தார், ரக்ஷாதுராம் திருத்தவத்தின்னு காண்பித்தார். ஒரு ஸ்லோகம் அவருக்கு மனசில் ஒரு அபிப்பிராயம் வந்ததுன்னா அது தொடர்பாக ஒரு 4-5 ஸ்லோகங்கள் வருது. அந்த ரக்ஷாதுராம் தான், நீ ஒருவேளை அதை ரட்சிக்கிறதுக்கு முயன்றிருக்க மாட்டாயானால் நீ அந்த ராஜ்யத்தை காப்பாற்றுறதுக்கு வேறு யார் தான் இருப்பா, உங்களால் தான் ராமனால் முடியும், இல்லை ஒன்றால் முடியும். அப்படி ராமராஜ்யம் ராமராஜ்யம் ராமராஜ்யம்னு நாம் கொண்டாடினா அந்த ராமராஜ்யத்திற்கு பெருமை நிகரானது உன்னுடையது. அல்லது இன்னும் சொல்லப்போனால் ஒரு ஸ்லோகத்தில் அதை காட்டிலும் வசத்தின்னு சொல்ல போகிறார். அப்படி அந்த ராஜாவும் போயாச்சு, மக்கள், அதாவது ராஜாவினுடைய மக்கள், அதாவது இளவரசர்களோ அங்கே பக்கத்தில் இல்லை, மக்களோ கலங்கி நின்று கொண்டிருக்கிறார்கள். அந்த வேளையில் ஒருவேளை நீ அதை ரட்சணம் பண்ணுறதில் ஆஸ்தையை காண்பிக்காமல் இருந்து, ஆஸ்தைனா அதில் அபிப்பிராயத்தை, அதில் உன்னுடைய ஈடுபாட்டை காண்பிக்காம, உன்னுடைய அங்கீகாரத்தை நீ பெருமாள் சொன்ன உடனே அங்கீகாரத்தை பண்ணி இருக்கவில்லையானால் அதை யாரால் காப்பாற்ற முடியும். கோபாயித்தும் குஹசகஸ்ய விபோஃப் பதம் தத், அந்த எம்பெருமானினுடையதான ராமனினுடையதான வேறு யாராலே தான் அதை காப்பாற்ற முடியும் அந்த ராஜ்யத்தை. அதாவது நீ தான் பெருமாளுக்கு நிகரானவள், ஒரு விதத்தில் நீ அவனை காட்டிலும் வசத்தியானவள், அதனால் ஒன்றால் தான் இதையெல்லாம் பண்ண முடியும்னு ஏதோ ஒரு கணக்கில் ஒரு ஸ்லோகத்தினுடையதான அடுத்த ஸ்லோகத்தோட கூட சம்பந்தங்கள் ஏற்படுத்தி இந்த ஸ்லோகத்தில் பெருமாளுக்கு நிகரான பெருமையை கொண்டிருக்கக்கூடியவள், அதிலேயும் குஹசகஸ்யங்கிறதான பதத்தில் பெருமாள் காட்டுக்கு எழுந்தருளை விட்டான்கிறது அற்புதமானதான ஸ்லோகம். ராமனுக்கு நிகரான பெருமை கொண்டிருக்கக்கூடியதான பாதுகாதேவி அப்படின்னு தெரியறது. பிராப்தே திவம் தசரதே பரதே விலக்ஷே பர்யாக குலேஷு பிருஷமுத்தர கோசலேஷு த்வம் சேதுபேட்சிதவதி கைவா பவிஷ்யத் கோபாயித்தும் குஹசகஸ்ய விபோஃப் பதம் தத். அப்படி எல்லாருமாக பேசினார்கள் அப்படிங்கிறத, அவர் ராஜ்யத்தை ஆண்டாள், இப்போ சிம்மாசனத்தில் இருந்து அப்படிங்கிறத காண்பித்தார். அற்புதமானதான ஸ்லோகங்கள். இதோட அதுக்கு அடுத்த ஸ்லோகங்களை பின்னாடி சேவிக்கலாம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.